ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். கொஞ்சம் நாளாக வீடியோ பண்ண முடியாமல் நான் இருந்தேன் பிகாஸ் நான் அவுட் ஆஃப் கண்ட்ரி போயிருந்தேன். அண்ட் இன்றைக்கி தான் நான் வந்து சேர்ந்தேன் ஊருக்கே. ஸோ நேற்று கூலி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் பண்ண முடியல. அதுக்கு இடையில பல அப்டேட்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிவிட்டேன். பட் அடுத்தடுத்தா இனி வருது வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் கண்டு மகிழணும். பிகாஸ் எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். பட் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் இப்போ பார்க்க போகிறது கூலி படத்தோட ஆஃபிஷியல் ட்ரெய்லர் தான். பிகாஸ் நம்ம லோகேஷ் கனகராஜோட டிரெக்ஷன் இந்த படம் வெளியேற போகுது August 14. ஸோ August 2 இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதா முன்னாடியே போட்டிருந்தாங்க. எனக்கு தெரியும் எப்படியுமே அந்த நாளைக்கு பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா நான் நேற்று அந்த ஒரு ரிலீஸ் பண்ணுற டைம் நான் ஃப்ளைட்டில் இருந்தேன். ஸோ எனக்கு அதனால பண்ண முடியலை. அண்ட் இன்றைக்கி தான் அந்த டைம் கிடச்சிருக்கு. அண்ட் இதுக்கான ஹைப்பும் ரொம்பவே அதிகமாகவே இருந்துச்சு எல்லாரும் மத்தியிலையும். ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்தாங்க. என்ன மாதிரி விஷயங்கள் இதில் இருக்குதுன்னு தெரியலை. அண்ட் இதில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு, அமீர் கான் நடிச்சிருக்காரு, உபேந்திரா இருக்காங்க, ஸ்ருதி ஹாசன் இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம நாகார்ஜுன் இருக்கார், சத்யராஜ் இருக்கார், இன்னும் பல பேர் இருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸ்ட்ரைட்டாக கேட்டதுலாம் 3 பாட்டை கேட்டதுலேயே நமக்கான அந்த ஒரு கதையோட ஒரு இம்பேக்ட் நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு இது இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் அனிருத்தோட மியூசிக். இந்த ஒரு பிஜிஎம்எல் எப்படி இருக்க போகுது. 3 minutes இந்த ஒரு ட்ரெய்லர். ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, ரெடி. 3, 2, 1 and here we go. ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில் சாகுனான்னு நெத்தில எழுதிருக்கணும்னு நினைக்கிறேன். The voice. ஒரு மனுஷன் இந்த உலகத்திலிருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா it can be a disaster. சௌபேன் எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க் பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுக்கு உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு குழி, அந்த ஒத்த குழி. ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். always goosebumps. சூப்பர் ஸ்டார். இந்த ஒரு நேம் டைட்டில் கார்டுக்காகவே போகலாங்க தியேட்டருக்கு. எனக்கு ஏன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. Certified mobster. உபேந்திரா, ரியல் ஸ்டார். சத்யராஜ், உன்னை யாரும் இங்க வர சொன்னா? யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான். அதே போஸ் விக்ரம்ல. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். அரங்க மதிர விசில் பறக்கவே எட்ரா கொக்கி. கூக்கு கூலி move your body the whole squad let's be on the party it's too much heat rock is godly the throne is his so say sorry கூக்கு கூலி move your body the whole squad let's be on கம்ப்ளீட்டா வயலன்ஸ் மேன். அனிருத் நம்பர் அனிருத். கூலி. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்ட மியூசிக். தலைமை இறங்கி சரிதம் எழுதவே ஏய் பாஷாவா? என்னங்க மறுபடியும் பார்க்கலாமான்னு தோணுது. என்னங்க ட்ரெய்லர் இப்படி இருக்கு? ஒன்ஸ் மோர் போகலாம். ஓகே, ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில் இது மோகன்லாலோட வாய்ஸ் ஆன்றது கொஞ்சம் நெத்தில எழுதிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன்
மனுஷன் இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா இட் கேன் பி a disaster. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு குழி, அந்த ஒத்த குழி. ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செலறணும். 30 வருஷமா 58-21 வச்சிருக்க. அவனுக்கு தெரிஞ்சது அரங்க மதிர விசில் பறக்கவே. Ladies and gentlemen, எனக்கு ஏன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. Southern Shy. அலையில போலேமா. உன்னை யாரும் இங்க வர சொன்னா? மோதிரதே சௌபினா. யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. சூப்பர். கமல் சாரா உங்களுக்கு அப்பாவா இருக்கு. ஐயோ இங்க கனெக்ட் வந்துடுறே. எனக்கு நண்பர். அரங்க மதிர விசில் பறக்கவே. எட்ரா கொக்கி. கூக்கு கூலி, move your body. The whole squad, let's be on the party. It's too much heat, it's fucking godly. The throne is his, so say sorry. கூக்கு கூலி, move your body. The whole squad, let's be on the party. Ladies and gentlemen, too much heat, it's fucking godly. The throne is his, so say sorry. Say, alela polema, alela polema, hey. Alela polema, alela polema, hey. Alela polema, alela polema, alela hey. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ இதுக்காகவே பார்க்கலாம். என்கிட்டயே விளையாடி இருக்கேன். தலைமையை சரித்தம் எழுதவே. ஏய் இது அப்படியே பாஷா 30 வருஷமா. டேம். நான் சத்தியமாக இந்த மாதிரி ஒரு ட்ரெயிலில் வரணும்னு எதிர்பார்க்குறேன். இதுக்கு எனக்கு இதுக்கு நெகட்டிவாலாம் எதுவுமே பேச தோணாது. பிகாஸ் நான் வந்து இந்த ஒரு படத்தோடைய பாட்டை வந்து ரொம்ப ரசிச்சிட்டேன். அதுதான் உண்மையான விஷயம். நான் எந்த ஒரு ஆல்பமும் நான் அந்தளவுக்கு ரொம்ப நான் வந்து ரிப்பீட்டடாக கேட்டது. பட் இதில் வந்து அது டிவிலையும் போட்டு ரொம்ப இது பண்ணிட்டாங்க. மோனிகாவாக இருக்கட்டும், சிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா பவர் ஹவுஸாக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து. அண்டு மியூசிக் அனிருத், அதான் சொல்கிறேன். அனிருத்துக்கு என்ன அந்தளவுக்கு யாழ் இருக்கிறது இந்த அளவு தான். ஆனால் அவருடைய மியூசிக் இட்ஸ் ஸோ ப்ராட் அண்ட் அது எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் தாங்க மெயினாக அவருடைய அந்த மியூசிக் வந்து ஈஸியாக கிராஸ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அது பிடிப்பட்டுரும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இதில் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பிஜிஎம் போகும்போது அலைமா அது எனக்கு என்ன தெரியும், அதுலேயே நான் ஸ்டக் ஆகிட்டேன் அந்த ஒரு விஷயத்தில் தான். மறுபடியும் நான் ஏன் ட்ரெய்லர் பார்த்தேன், அதான் ரீசன். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த ட்ரெய்லரோட எண்ட் தான் இந்த ஹோல் ட்ரெய்லருக்கே ஒரு ஹைலைட்டட் ஒரு போர்ஷன்னு சொல்லலாம். பிகாஸ் லாஸ்ட்டில் வந்து 30 இயர்ஸாக அப்போது நாங்கள் வந்து பாஷாவுக்கு போயிடலாமா, பாஷா வந்து இப்போ வரைக்கும் அவருடைய அந்த ஒரு கம்பேக்குன்றதை தாண்டி அவர் வந்து அவருடைய ஸ்டைல் அது எல்லாத்தையுமே நாங்கள் ப்ரெசன்ஸை நாங்கள் பார்க்குறோம், உணர்கிறோம் அவரோட ப்ரெசன்ஸை. அண்ட் அதுக்கு முன்னாடி அவருக்கான நெகட்டிவ் கிரிட்டிசிசம் எல்லாம் தாண்டி இந்த ஒரு படம் பேசும் படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் லோகேஷ் வந்து இது ஒரு ஏ சர்டிஃபிகேட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ வயலன்ஸ் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கும். பட் இதுக்கும் நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. லோகேஷ்க்கு வந்து நெகட்டிவ் அண்ட் வயலன்ஸ் இந்த மாதிரி வச்சு, ஐ மீன் வயலன்ஸை வச்சு அவர் வந்து எல்லா பேரஞ்சஸாஸை வச்சு ஒரு படத்தை ஒரு ட்ரக் டிரெக்டர் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. பிகாஸ் சர்டன் திங்ஸ் ஒரு சில ஜானர்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி எல்லா படங்களையும் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. இந்த படத்தை பார்க்குறவங்க கண்டிப்பாக போயிட்டு பார்ப்பீங்க. அண்ட் எனக்கு என்னென்னா இதில் வந்து ஸ்ருதிஹாசன் வந்து இது ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணாங்க. ஏன்னா விக்ரமில் வந்து ஒரு குழந்தை இருக்கும்ல, அது கமல் சாரோடைய பொண்ணு அதில். ஸோ இதுலேயும் வந்து என்னுடைய அப்பான்னு சொல்கிறாங்க.
அண்ட் இதையும் அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பொண்ணு நான் பார்க்குறேன். அண்ட் அப்பாவும் பொண்ணுக்கு இருக்க அந்த ஒரு பாண்டிங் பார்க்குறேன். மேபி இஃப் ஐம் ரைட் ஆர் ராங், ஐ டோன்ட் நோ வெதர் நான் சரியாக தான் நீங்கள் சொல்லுங்கள், இல்லை அதுக்கு கண்ட்ராஸ்ட் ஏதாச்சும் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு சரியாக அது தெரியல. லியோக்கு கூட கனெக்ட் ஆகுது, எனக்கு எதுவுமே சொல்லிக்க முடியலை. ஸோ இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா இதில் வந்து சௌபின் ஷாஹீர் வந்து நான் அன்எக்ஸ்பெக்டடுங்க. மோனிகாவில் டான்ஸை பற்றி பேசியிருந்தோம். இப்போ மறுபடியும் இந்த டான்ஸை தாண்டி இவர் ரஜினிகாந்த் சாருக்கு சூப்பர் ஸ்டாருக்கு இவர் மோதி அவரோட ஸ்க்ரீன் பிளே ப்ரெசன்ஸ் வந்து அந்த இடத்துல காமிச்சிருந்தார். ஸோ அவருக்கு நேருக்கு நேர் எதிராக மோதுவார் நான் எதிர்பார்க்கவில்லை. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாகார்ஜுன் இன்னொரு பக்கம் தாஹா, நம்ம அமீர் கானோடைய அந்த டேட்டூ, அவருடைய இந்த ஸ்வாகி லுக் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லாருமே நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் தெரியுது. அண்ட் சார்லி கூட இதில் இருக்கார். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து சத்யராஜ் சார், உபேந்திரா, ரியல் ஸ்டார் உபேந்திரா. எனக்கு என்னன்னா இது ஒரு பேன் இந்தியா மூவின்றதை தாண்டி இந்த கேரக்டர்ஸ் எப்படி இந்த படத்தை வந்து கையாண்டு எப்படி இந்த படத்தை நமக்கு தரப்போகிறாங்கிறது தான் எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பேன். லோகேஷ் கனகராஜ் பற்றியெல்லாம் கூட நான் லோக்கிவாஸ் இந்த மாதிரி கனெக்ஷன் விஷயத்தெல்லாம் விட்டுரும். ஒரு படத்தை எப்படி நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோன்றது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. இப்போ நான் இந்த படத்தை பார்த்துட்டு இது வந்து ஏற்கனவே எதுக்கோ இருந்த மாதிரின்னு கூட சொல்லலாம். ஆனால் அப்படின்றது எனக்கெல்லாம் இல்லை. ஆனால் இந்த படத்தை ஏன் நான் பார்க்கணுன்னு இருக்கேன்னா மெயினாக சூப்பர் ஸ்டாருக்காகவும் அண்ட் இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ பேச்சு, ஏன் இவ்வளோ ஹைப், ஏன் இவ்வளோ ப்ரொமோஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஸோ அதான் நான் இந்த படத்தை பார்க்குறதுக்கே முடிவு பண்ணிட்டேன். அண்ட் இதில் வந்து ஸ்டார்டிங்கே ரியல் டிசாஸ்டர்ன்ற ஒரு வார்த்தையை விட்டுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டயலாகும் அல்டிமேட்டாக இருந்துச்சு, கேட்கும்போதும் பார்க்கும்போதும் சரி. அண்ட் ட்ரெய்லர் கட்ஸும் நல்லாவே இருக்குது. 3 மினிட்ஸ்க்கு லாங்காக எது தேவையோ அதை வந்து நமக்கு தந்திருக்காங்க. ஸோ வயலன்ஸ் வந்து ரொம்ப காமிக்கலை. அண்டு ஒரு சில இடங்கள் இருந்துச்சு. அண்ட் போஸ்டர் கூட லியோடைய போஸ்டர் மாதிரி தான் எதுக்கும் இருந்துச்சுன்னு ஒரு கம்பேரிசனும் இருந்துச்சு. ஸோ ஐ டோன்ட் நோ, அது வந்து எல்லாத்துக்குமே நாங்கள் டீகோட் பண்ணோம்னா இந்த படத்தை வந்து கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாது. இது வந்து அந்த படம் மாதிரி தான் இருக்கும், நாங்களே முடிவுக்கு வந்துட வேண்டியதுதான். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றியடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஸ்டோரி வைஸ் வந்து இது எங்கிட்ட கனெக்ட் ஆகுதுன்னு எனக்கு சொல்ல முடியலை. சத்தியமாக எனக்கு அது புரியவும் இல்லை. நான் விக்ரம்க்கு, லியோவுக்கு, ஏன்னா அவரோட லோக்கிவாஸ்ன்றது ஒரு தனி உலகம். ஸோ இந்த படத்தை அது எப்படியுமே அதுக்கு தான் வரப்போகுது. ஆனால் விக்ரமில் இந்த ஒரு போர்ஷனில் இது கனெக்ட் ஆகுதுன்னு எனக்கு புரியலை. அண்ட் இன்னொரு பக்கம் லியோக்கும் சேர்த்து தான். இந்த ஒரு ட்ரெய்லரில் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சி? நீங்கள் இந்த ஒரு ட்ரெய்லரில் நீங்கள் எதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றது நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. அண்ட் அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு பக்கம் இதில் வந்து நான் மிஸ் பண்ணியிருப்பேன். பிகாஸ் 3 மினிட்ஸ்க்கு நான் அது கம்ப்ளீட்டாக அது வந்து இது பண்ண முடியலை. ஏன்னா அதில் வந்து ஒவ்வொரு போர்ஷனை நான் ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ரஜினிகாந்த் சாரோடைய அந்த என்ட்ரியாக இருக்கட்டும், அண்ட் இன்னொரு பக்கம் ஒவ்வொரு ஆக்டர்ஸையும் வந்து செப்பரேட்டாக கேரக்டர் வைஸ் நமக்கு காமிச்சிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அவருடைய எனக்கு எப்போயுமே அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நான் அந்த டைம் நான் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் அவரோட படங்கள் பார்த்த நாள்லேருந்து அந்த டைட்டில் கார்டுக்காகவே நான் வந்து ஒரு சில விஷயங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதில் வந்து மெயினாக அந்த கோஸ் பம்ப்ஸ் வந்த மோமெண்ட்னா அது ஒன்று தான் மெயினாகவே. அண்டு ரொம்ப ஹைப் ஏற்றிட வேண்டான்னு நான் யோசிக்கிறேன். என் பக்கத்தில் ரொம்ப ஹைப் ஏற்றி இந்த படத்தை வந்து இது பண்ணிவிட்டு நாங்களே இந்த படத்தை ஹைப்பை ஏற்றி விட்டுட்டு நாங்களே போயிட்டு இது நல்லா இல்லை, என்ன எடுத்து வச்சுருக்காரு லோக்கி ஹஸ் குக் சம்திங் டிஃப்ரெண்ட், அது பார்த்து அப்படி இல்லைன்னு சொல்லி நாங்களே இந்த படத்தை மூடி கூலிதோடி புதைச்சிரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த படத்தை வந்து போய் பார்த்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான கருத்துக்கள் வெளியே வருது, அதுக்கான கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், இல்லைனா ஃபீட்பேக்காக இருக்கட்டும், நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டாக இருக்கட்டும், அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் August 14 கண்டிப்பாக இந்த படத்தை நான் போய்ட்டு பார்ப்பேனான்றது தெரியலை. அண்ட் அதுக்கு அங்கிட்டு இருக்க டைம் பீரியடில் கண்டிப்பாக நான் பார்ப்பேன். அண்டு எப்படியுமே அன்னைக்கு நாள் ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும். அண்டு 30 இயர்ஸாக நாங்கள் வந்து தேவாவை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் தேவா மறுபடியும் பார்க்குறோம். இதில் கூலி மூலமாக நமக்கு லோகேஷ் தந்திருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றியை செலுத்திடணும். அண்ட் ஆஸ் யூஷுவல் மறுபடியும் நான் அனிருத்துக்கு நம்ம கிரெடிட்ஸை கொடுத்தாங்க. நம்மளுடைய மியூசிக் பிளேஸ் மேஜர் ரோல் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் 3 சாங்ஸ் இருந்துச்சு, அதுவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் மோனிகா இதில் வந்து அதான் அந்த ஹாபர் அந்த ஒரு கூலிக்காக தான் இவ்வளோ தூரம் அந்த கதை சுற்றி வந்துச்சு. அண்ட் அந்த ஒரு போர்ஷனில் தான் மோனிகாவோட என்ட்ரி வரும்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வராரா இல்லை அது யார் அங்கிட்டுன்றது தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 3 மினிட்ஸ்க்கு ஒர்த் இட். அண்ட் கிரெடிட்ஸ் வித் சன் டிவி ரிலீஸ் எஸ்டர்டே. நேற்றே பார்த்துருக்கலாம். நேற்று நான் ஃப்ளைட்டில் இருந்தேன் பார்த்துக்கிட்டு நான் யோசிச்சுட்டு வந்தேன் எப்போவே பண்ண முடியாதே, பண்ண முடியாது. ஸோ அந்த டயரில் இப்போ தான் வந்த உடனே நான் எடுத்து பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ ஐ எம் ஹாப்பி. அவ்வளோதான்.
அந்த டயர்ட் கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது பார்த்ததுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இஃப் யூ ஃபீல் ஃப்ரீ யூ கேன் இன்பாக்ஸ் மீ வாட் எவர் உங்களோட கருத்துக்கள் ஈவன் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்ல மாதிரி எந்த வீடியோக்கு நான் என்ன மாதிரியான ரியாக்ஷன் லைக் ஏதாச்சும் எடுத்து பேசுகிறமா எடுத்து பண்ணணுமா இருந்தால் கூட நீங்கள் அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுருங்க. கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் இன்னும் தொடர்ச்சி இன்னும் 3-4 இல்லை ஒரு 7-8 வீடியோ இருக்கும். முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுவேன் இன்றைக்கி நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணுறேன், அதையும் பண்ணி முடிச்சா அதையும் நீங்கள் பாருங்கள். ஐ மீன் இட்லி கடை ஃபர்ஸ்ட் சிங்கல்லேருந்து துல்கர் சல்மான் ஒரு இது வரைக்கும் நான் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பவன் கல்யாணோட அப்டேட் அது இதுன்னு இருக்குது, அதுக்கும் பண்ணிடலாம். அண்ட் கோலி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதெல்லாம் லைக் டீசர் கூட இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெய்லருக்கே இவங்க வந்து போயிட்டாங்க, கோலி அன்லீஸ்ட். ஸோ திஸ் இஸ் மை ஒப்பீனியன் அண்ட் மை ஒப்பீனியன், அவ்வளோதான். இதை தாண்டி உங்களுக்கு கற்றுக்கலாம் சொல்லி விட்டுருங்க. அண்ட் இத்தனை இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க. அடுத்த எந்த வீடியோக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னு இதை பற்றி யாராச்சும் எது பேசுகிற மாதிரி இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் சொல்லி விட்டுருங்க. கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.